ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் மிகவும் பணிவோட ஸ்ரீ மாதாஜியை நமஸ்காரம் பண்ணி மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சந்தோஷ சித்தத்தோடு குழந்தை நிலையில் தியானத்துக்கு உட்கார்வோம். மிகவும் அன்போடு குழந்தை நிலையில் ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். தெய்வீக அன்னையோட அன்பை நம்மளுடைய 2 உள்ளங்கையும் சகசிராரத்தில் உணர்வோமான் கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை பார்த்து இன்றைய தியானத்துக்கு அனுமதியை கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து இன்றைய தியானத்துக்கு அனுமதி வழி நடத்துங்கள் தாயே. இன்றைய தியானத்தில் எங்களுக்கு சிந்தனையற்ற நிலையை தந்தருளுங்கள். அன்பும் ஆனந்தமும் உணர அருள் புரியுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கண்கள் மூடி நம்மளுடைய கவனம் நம்மளுக்குள் நம்முடைய ஹிருதயத்தில் ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை தரிசிப்போம். கவனம் சகசிராரத்துக்கு கொண்டு வருவோம். சைத்தன்ய நிலையை கவனிப்போம். மூன்று மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
श्री कल्की साक्षात श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी श्री निर्मला देवी नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्रीगणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ பூமி மாதா காருண்ய ரூபிணி சர்வசக்திமயி தயவு செய்து எங்களுடைய சக்கரங்களும் நாடிகளையும் பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் தாங்களுக்குள் இழுத்துக் கொள்ளுங்கள். எங்களை முழுமையாக சுத்திகரிச்சு தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தந்தருளுங்கள். கவனம் இரண்டு உள்ளங்கையும் சகசிராரத்தில் வைத்து தூய்மை அடைய காத்திருப்போம். श्री आदि भूमि माता साक्षात ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। பீடா நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். கவனம் இடா நாடி, இரண்டு உள்ளங்கையில் சஹஸ்ராரம், ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை பாதி கடந்த காலத்தோடு தேவையற்ற நினைவுகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். அதற்காரணமாக ஏற்பட்ட சோம்பல், சோர்வை, துக்கம், வலி, பயம், குற்ற உணர்வு, அசுத்த இச்சைகள், மமகாரம், வெறுப்பு எல்லாவற்றையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களை முழுமையாக சுத்திகரித்து தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவ்நாத். எங்களுடைய இட நாடிக்குள் வாருங்கள். தாங்களுடைய மகாகாளி சக்தியால் எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான எதிர்மறைகளையும் முழுமையாக நீக்கி எங்களுக்கு தூய விருப்பம், அன்பு,
ஆனந்தத்தோடு நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ பைரவரோட அருளால் என்னுடைய இடாநாடியை ஒளிமயமாக வைத்திருங்கள். ஆத்ம தரிசனம், ஆத்மானுபவத்தை பெற அருள் புரியுங்கள் தாயே. ஒரு பிரார்த்தனைக்கு அப்புறம் நம்ம காத்திருப்போம். தூய்மை அடைவோம். எங்களா நாடியை தூய்மைப்படுத்தலாம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். கவனம் பிங்களா நாடி, இரண்டு உள்ளங்கைகள், சஹஸ்ராரம், ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற தேவையற்ற பிற்கால கவலைகளை முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. அதனால் ஏற்படும் கோபம், அகங்காரம், மமத்துவம், கர்த்தாபாவம், தேவையற்ற திட்டமிடுதல், பொறுப்பில்லாமல் இருப்பது, குறைவாக நடந்து கொள்வது, ஆதிக்கம் செலுத்துவது, முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களை முழுமையாக சுத்திகரித்து தூய்மை அடைய செய்யுங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதியோட அருளால் எங்களுக்கு தூய கவனம், தூய காரிய சக்தியை தந்தருளுங்கள். ஸ்ரீ ஹனுமானோட பண்பு, பணிவு, பலபுத்தி, வித்யாவை தந்தருளுங்கள். எங்களுடைய சித்தத்தை சாந்தப்படுத்துங்கள். எங்களுடைய பிங்களா நாடியை குளுமையாக வைத்திருங்கள். எங்களுக்குள் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை வாயு மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. மனதார பிரார்த்திச்சிருக்கோம். அமைதியாக தூய்மை அடைய காத்திருப்போம்.
மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம். 2 உள்ளங்கைகளும் மடி மீது ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து கவனம் நடுவு நாடி. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய கவனத்தை நிகழ்காலத்தில் நிறுத்துங்கள். அதை பாதிக்கிற எல்லா எதிர்மறைகளையும் தங்களுடைய பஞ்ச மகாபூத தத்துவத் வழியாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்கு சமநிலையை தந்தருளுங்கள். எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து விடுங்கள். குன்றனி மாதாவை சகசிராரத்தை அடைய தெய்வீக சக்தியோடு இணைய அருள் புரியுங்கள். எல்லா தெய்வீக சக்தியை உள்வாங்கிக்க எங்களுடைய சுஷும்னா நாடியை ஒரு சிறந்த பாத்திரமா ஆக்கி தாருங்கள் தாயே. ஸ்ரீ மகாலட்சுமியோட அருளால் எங்களுடைய ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை அடைய அருள் புரியுங்கள். அந்த முன்னேற்றத்தில் தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஸ்ரீ கணேஷாவோட அருளால் முழுமையாக நீக்கிவிடுங்கள். தூய்மையும் மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. கவனம் 2 உள்ளங்கையும் சகசிராரம். நம்முடைய நுண்ணுதிர்கள் நிலையை கவனிப்போம். அமைதி அடைஞ்சிருக்கோமா? சைத்தன்யத்தை உணர்வோமா? கவனம் சகசிராரத்திலே இருக்கிறதான் கவனிப்போம். மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். மிகவும் பணிவோட அன்போட ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தூய குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். விவேக புத்தியை தந்தருளுங்கள். நாங்கள் எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயல் தாங்களிடம் சமர்ப்பிக்கிறோம் தாயே. எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். கணேச தத்துவத்தை எங்களுக்குள் செயல்படுத்துங்கள் தாயே. நம்மளுக்குள் உள்ள ஸ்ரீ கணேசாவை மகிழ வைக்க ஸ்ரீ கணேச அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே
त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अव उत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं दकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
ஸ்ரீ கணேஷாவோட துணையும் ஆசீர்வாதத்தால் மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து நம்முடைய கவனம் ஆகிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி. எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களுக்குள்ள அகங்காரம், தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகளை முழுமையாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய ஆக்கிய சக்கரத்தை திறந்து விடுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் சகசிராரத்துக்கு கொண்டு வருவோம். श्री माता जी, श्री आदिशक्ति परमेश्वरी जगत जननी सर्वरक्षाकरी कल्याणमयी कारुण्य रूपिणी सहस्रार स्वामिनी, தயவு செய்து எங்களுடைய சகசிராரத்துக்குள் வாருங்கள். சகசிர கமலத்தில் அமருங்கள். எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. யோக நிலையை தந்தருளுங்கள். முழு கவனம் சகசிராரம், சகசிராரத்திலிருந்து வர சைத்தன்யம். அமைதியாக தியானத்தில் இருப்போம். நம்மளுக்குள் மாற்றத்தை கவனிப்போம். ஆனந்தத்தை அனுபவிப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து இந்த சைத்தன்யமான நிலையில் ஸ்ரீ மாதாஜியோட சொற்பிழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். I have been telling them that the style of Indian knowledge is very different from the Western mind. In the West, you see, if you say something, then they want to have an experimental proof. They'll go to the scientists or to other people who are equipped with knowledge to know what is said in these books is true or not. They would even judge Christ. They would even judge Moses. They'll judge everybody as if they are the most intelligent and the most capable people. And they'll write books after books against them, disclosing as if they are those people who have said something, have said out of their minds or something. It's never accepted normally, and if it is accepted, they become absolutely fanatics. So now, according to Indian style of understanding, is that first of all, if a great rishi or a great muni or a great you can call a saint has said something, then he has said it, while you have to just listen to that, because you are not equally the same. Whatever he has said is his own experience, his own knowledge, and you have no business to judge him or to say this is not true, that is not true. You accept it. And once you get your self-realization, it's clearly written down. After self-realization you have to grow into perfect being, and then you can see for yourself what he has said or they have said is the truth. So the approach is different. In one way, if you start going through science, through this, through that, you cannot reach anywhere, and moreover your growth is stunted. So what you have to do is to go to this knowledge through believing in what they have said. Whatever Christ has said, you have to believe. Whatever Muhammad has said, you have to believe. Whatever Guru Nanak has said, you have to believe. Whatever Jnanadeva has said, you have to believe. Lao Tse, you have to believe. Like that. Because you are not of that spiritual level. So accept it. Now don't try to analyze it. Everything you try to analyze, and in that analysis you get lost. So once you are a realized soul of that level, and then you grow into your fullness, what we call Sampurna, then only you will know whether whatever they have said is true or not, and then you can find out. It's very easy then to know whatever is said is true or not. For Sahaja Yogis now, it's very easy to find out if something is real or unreal, it is truth or untruth, it is love or hatred. Only through vibrations you can know. But going beyond that, I am saying, beyond that one has to know what are these vibrations and what are they made of. What is the subtle force which is behind those vibrations? We call it is Param Chaitanya, alright, Param Chaitanya, so what happens to you
when you get Param Chaitanya, is something to be understood, the subtleties. As I said, we are made of 5 elements. Right? So when you get your awakening, when the Kundalini reaches Sahasrara and opens out your fontanelle bone area, you become one with the divine power, then this divine power itself starts flowing through. A connection is established. Now when it starts flowing through you, this Shakti, this starts flowing through, then what happens? The subtle part we should understand. The subtle part is like this, that these 5 elements we are made of, these vibrations gradually start breaking into the subtler form of which they are made. So the first thing such a person has is the breaks. You see, as it is said that word is God, said also in the Bible. The word is God. Now what is this word? Word is a silent, we can say, silent commandment. We can call it like that. But from that word comes, according to Indian philosophy, is another thing that we call as Bindu. Or we can say word becomes Nad, is a sound, and then it becomes the Bindu, means one small dot, you can say. And then from this dot, you see, all these 5 elements start coming one after another. The first element that comes out is light. Tej, light, is the first element that comes out. So the essence of the first element is light. We call it Tej, Tejas. It is written, of course, in Sanskrit, but we should understand that how the light pervades Sahaja Yoga so much, and you see the light all everywhere. So the first element, which is light, and you can say in English, the light's subtle thing is, we can say, enlightenment, you can say. But enlightenment has another meaning. So we can say it's Tej. For example, a person who gets realization has a face which is very radiant. So you can say the radiance. The radiance is the subtlety of the light. So this radiance starts showing on your face. Radiance starts expressing itself. And with that radiance, people get impressed. And they start thinking something special about this personality which has radiance. Now you have seen my photographs also, wherever they are. Many a times you find lots of light around. That is nothing but the light in me is giving radiance, because the light becomes subtler. When the light becomes subtler in me, light is one of the elements. When it becomes subtler, then it gives radiance. And so, this is the subtle growth within you that takes place. Your faces also start shining. They too have radiance, and they too have a kind of a different complexion, I would say. This radiance is to be understood is the subtle of the light, of which we are made light in the gross manner. Then after this, from the light comes the second thing, which we call as Vayu in Sanskrit, meaning the air.
So the air that we have, which is gross air, what is the subtle of air? It is cool breeze that you get. The cool breeze is the subtle of that air. So the subtle of what you understand as cool breeze is what we call vibrations. The subtle of that is air, which is a part and parcel of our making. So this cool breeze is the second thing that you start getting subtler and subtler. When your growth takes place, all these subtle things start expressing themselves. It's not only that you get vibrations, but you get the cool breeze, and that is the subtle of air that has built you. Then comes the water. We are also made of water. What is the subtle of water is sometimes English language, becomes little short of expression, but they call it, which makes the skin, hard skin, soft. The skin becomes soft. This is another sign of a realized soul, that his there's some cream they use, isn't it, to soften the face. But is the water in us, it gives us very visible. This is the minimum of minimum, I would say. But then a person who is a realized soul becomes a very soft person, very delicate. When he talks to somebody, in his voice there is warmth, or I should say there is कहते हैं ना अपने आप पानी, हिंदी में कहते हैं पानी होना. To have that flow, watery flow and coolness of the water. So that is the another subtle thing that should be expressed in your behavior, on your skin, on your dealings with others, that you should be like the water, which is mobile, which is cooling, which is soothing, which is cleansing. So this also becomes a part and parcel of your being once you become a realized soul. With this water you have also another thing, we call it as Agni, means the fire. So you also have fire, but it's a very silent fire. It doesn't burn anybody, but it burns all the wrong things within. Whatever wrong things you have, it burns, and it burns the wrong things in other people also. For example, a person comes with a great anger towards you. What happens that this anger becomes cooled down with the fire that is there. Moreover, a realized soul cannot get burnt. Fire cannot burn. The burning cannot come to him. It's very important to understand. Also, if you are doing something wrong, it may burn you. But if you are a good Sahajogi, and I should say a perfect Sahajogi, fire will never burn. We have an example of Sita ji, that she went into the fire pit, nothing burnt. So this is what one has to understand, that once you get to the subtleties of the fire, so the fire and the water, both of them become sort of divine. For example, the water which you touch, water you drink, whatever you put your hand in the water becomes vibrated. Means what? The subtlety of the water comes in it. The coolness, curing power also comes in that water. So when it becomes subtler,
all these powers start showing, which you can see for yourself. You don't have to experiment. Then the lastly is the Mother Earth. It's most important, is Mother Earth. There's a photograph you might see which was taken in Russia in my dacha, where the Kundalini is in the Mother Earth. They have clear. It's there. And it is the Mother Earth which shows. For example, I've seen flowers. If you keep them in my room, they blossom. They can become very big like that. Never people have seen such big flowers. Sometimes they see. I'm doing nothing, I'm just sitting down, and what happens to the flowers? You see now, there, this principle of the Mother Earth works. The subtle Mother Earth, his works, it's a mother. And that gives you all the nourishment and makes you grow healthy. And this is how this subtlety works of the Mother Earth. Mother Earth is the one who is a giver of birth to all these flowers and all these trees and all that. But it also plays a big part in us. It's not only the Mother Earth that exists without our connection. And we do not respect the Mother Earth. We have polluted it, we have done all kinds of things, we have removed the trees and we have made a mess out of her, but she is our mother. And so many subtle things of this Mother Earth come into us. One of them is gravity. A person becomes very attractive, not in the physical sense, but in the spiritual sense. Such a person attracts others. They feel attracted and they feel that something special is about this person. This is one of the quality of the Mother Earth. If she had not kept us attracted, we would have fallen off with her movement. And also other qualities of the Mother Earth also start manifesting within us, and we become very, I should say, extremely tolerant, patient person. Tolerant and patient. Extremely tolerant and patient. But if you are not tolerant, if you are hot-tempered and all that, that Mother Earth principle has not expressed itself. Look at the Mother Earth, how much she tolerates our nonsense, how many wrong things we do against her, but still she tolerates. Sri Ganesha's quality is to tolerate, to begin with. Up to a point he tolerates. In the same way, we too become extremely tolerant, patient and forgiving. This is the minimum of minimum that should happen to all the Sahaja-yogis who have vibrations. Because I have told you all the things that are expressed in your vibrations. It's a thing to be understood that what we have become now is something very great. It's not happened to others. It's not happened to somebody who is not been a Sahaja-yogi. You see the people who go to church or to mosques or to temple, see their faces. Look at them, how they do look like. They haven't got anything from the temple, they haven't got anything from the mosque, they haven't got anything from any one of these places where they go to worship. So that is artificial, that has become something, I should say, without any connection with the reality. Only after realization you are connected with reality and you can get the understanding of all these subtleties working through you. Why I am telling you this? Because I want you to know and recognize yourself, to understand what you are, what you have got. Once you recognize yourself and understand yourself, you can do a lot. First of all, to say that I am a Sahaja-yogi itself should be very much with self-confidence. And as a self-confident person, should find out what have I done as Sahaja-yogi, what can I do as Sahaja-yogi. Some Sahaja-yogis have done wonders. They have done such a lot of work of Sahaja-yoga, while some Sahaja-yogis are still writing to me that my husband is fighting with me, my son is like this, my mother like this,
all the time, you see letters after letters come to me. You are a surgeon. Now you just see to your subtleties. Work it out. They think I am here to solve their problems, their family problems and their jobs and things. I am not here for that. I am here to give you self-realization. And the understanding that whatever you have got, you must accept as a challenge. Take it up as a challenge, and you will be amazed how you will be helped and how you will get the results. Sahaj doesn't mean only that you get spontaneous realization. It also means you get spontaneity. The whole nature gets spontaneity. All those subtle things that I have told you, they all get spontaneous and they work it out. Of course, there are angels and there are ganas who are helping you. But you need not worry about them just now. Main thing is you must realize what you are, what you have got, and how much you have faced it, you have got it, and how it has worked. I have seen every time I just have a little problem of something, immediately it works. It works with such quarters and such people that I never expected. Just comes in. Everything works out. But whatever works out is for your good, is for your growth, for your understanding that you are a surgeon. You have entered into the kingdom of God. But this you have to develop. Also introspection can tell you that are you working out all those things or not. If you take to introspection, you will be surprised to say, yes, you have these powers and you can do wonders. So I bless you all. Please develop those subtle things within you. They are already there. You don't have to do anything. Only understand and locate. Thank you very much. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.